ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், நிறைய பேர் ரிப்பீட்டடாக எனக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஹேர் ப்ராப்ளமில் டேண்ட்ரஃப் எதனால வருது, அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் பண்ணால் அது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். டேண்ட்ரஃப் எதனால வருது அப்படின்னா, மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கேல்ப்ல ஆயிலி செக்ரேஷன் ஆகிற கிளான்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். செகண்ட் வந்து அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். தேர்ட் ரீசன் வந்து மேலசிசியாங்கிற ஃபங்கஸ் ஆயிலை அட்ராக்ட் பண்ணும்போது டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபோர்த் ரீசன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணாமல் வீக்லி ட்வைஸாவது மஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ரீசன்ஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். இந்த டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு இச்சினஸ், இன்ஃப்ளமேஷன் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினிங்காக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹேர் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பெர்மனண்ட்டாக ஹேர் லாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பை.